Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 888. ஓபன் பண்ணா அந்த பாஞ்சியா கேசல் இருக்குல்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா 3 மெயின் கேட் இருக்குது. எல்லா கேட்டுமே பயங்கர செக்யூர்டு. சொல்ல போனா ஒரு கூட அதை தாண்டி போக முடியாது. வெட்டி புடுவானுங்க வெட்டி. அந்த 3ல ஒரே ஒரு கேட்டு செலஸ்டியல் டிராகன்ஸுக்காக. அந்த வழியா போனீங்கன்னா லேண்ட் ஆஃப் காட்ஸுக்கு போலாம். அங்கதான் அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவனுக்குன்னா மட்டும் நல்லா செம்மையா சீரும் சிறப்புமா ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. நார்மல் மக்கள்னா நாசமா போகணும். என்ன போல போயுது. அப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த செலஸ்டியல் டிராகன் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போறானுங்க. அதுல ஒரு தான் நம்ம பையன் சாபோ. அப்புறம் என்ன, உள்ள போய் எல்லா இடமும் எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் படிக்கட்டுகள் போகுது, எங்க போனா எங்க வரணும்னு சொல்லி அந்த கேஸ்ல வளைச்சு 360 டிகிரிக்கு போட்டோவை எடுத்து தள்ளுவான். ஒரு மனுஷன் இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கான். இவனுங்களும் தொப்பைய மாத்திக்கிட்டு அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்கானுங்க. உள்ளுக்குள்ள ஜாலியா சுத்திட்டு இருக்க இவனை எவனும் நோட் பண்ணல அப்படின்னு நான் சொல்லி வாயமுறக்குள்ளேயே பொசுக்குன்னு நம்ம பையன் ஒருத்தங்கிட்ட மாட்டிட்டான். யாரு நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, மெதுவா திரும்பி கைய மேல தூக்குடா, இல்ல கத்திய வச்சு சொருகிடுவேன் அப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அடுத்த செகண்டே தூக்கி போட்டு குமரிட்டான் வைங்க. இவனுங்கெல்லாம் ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த மிங்லிங் பிளாசாவை காட்டுறாங்க. அங்க அந்த செலஸ்டியல் டிராகன்ஸை வச்சு பெரிய பஞ்சாயத்தாச்சுல. நல்ல வேலை அவன் நல்லவனா மாறிட்டான், இல்லைன்னா இங்க ஒரு பெரிய கலவரமே ஆயிருக்கும். ஆனா அப்படி நடந்ததுல கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த டைம் நம்ம ஷிரகோஷிக்கு கையில அடிபட்டு இருக்கும். அத மன்ஷேரி அவளோட பவரை வச்சு சரி பண்ணுவா. உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படி காமெடியா பாத்தீங்களா, இருக்கலயே பெரிய சைஸ் ஷிரகோஷி, இருக்கலயே சின்ன சைஸ் மன்ஷேரி. இவளுக்கு அவ ட்ரீட்மெண்ட் பாக்குறா. வாட்டப்பிட்டி இத நான் சொல்லல, ரெபேக்கா சொல்லுவா. ஸ்மாலஸ்ட் பிரின்சஸ் இந்த வேர்ல்டு, பிக்கஸ்ட் பிரின்சஸ் இந்த வேர்ல்டு. ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க. பட் மன்ஷரி ஃபர்ஸ்ட் ஷிரகோஷியோட சைஸை பார்த்துட்டு பயந்துட்டா. ஆனா அவ ஒரு குழந்தைன்னு அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரிய வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நெப்டியூனுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. எல்லா நாட்டிலையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஏன் ஃபிஷ்மேன் மட்டும் என்ன ஒழுக்கமா? நாங்களும் அப்படித்தான். ஆனா உங்களுக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும். இங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நிலைமையே மாறி இருக்கும். நான் ஒட்டகி மேக்கப் பண்ணியிருந்த ப்ராமிஸ் அழிஞ்சு இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றின்னு அந்த பச்சை மண்ணை கிட்ட சொல்லுவாரு. அவரு நீங்க நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் எங்களை காப்பாத்துனீங்க, அதுக்கான நன்றி கடன் தான் இது. 7 நாள் நடக்க போற கான்ஃபரன்ஸ்ல ஷிரகோஷியை இவனே பத்திரமா பாத்துக்கிறானாமா. ஏன்னா இவரோட ஸ்டேட்டஸை வச்சு மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது அவருக்கு சந்தோஷமா இருக்குன்னு வேற சொல்லுவான். இவனுக்கு எப்படி மாறினா நல்லாவே இல்லையே. கெட்டவனுங்களா இருந்தா ரொம்ப திட்டவும் முடியல. ஏதாச்சும் ஓவரா பண்ணானுங்கன்னா வேற ஏதாச்சும் சொல்லி திட்டிடுவோமோன்னு பயமாவும் இருக்குது. சரி விடுங்க, இந்த பச்சை மண்டே நல்லவன் பொண்ணே வந்துட்டு அப்படின்னா நான் யாராச்சும் ஷிரகோஷியை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா திருப்பி அட்டாக் பண்ணிட்டு நீங்க தான் ஆர்டர் போட்டீங்கன்னு சொல்லிடுறேன், ஓகேவான்னு கேட்பான். ஒன்னு அந்த ஆளும் பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுன்னா தாராளமா பண்ணு, எந்த பஞ்சாயத்து வந்தாலும் நான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் நீர்வாரு. மாறலாம், அதுக்காண்டி செலஸ்டியல் டிராகன் இப்படி சொக்க தங்கமா மாறிட்டானே. ஐயோ. அந்த டைம் பெல்ல அடிச்சு புரண்டு வந்து ரொம்ப சோகமாவான். ஏன்னா இப்பதான் அவன் வந்து நடந்த பஞ்சாயத்தெல்லாம் கேட்டானாமா. அந்த டைம்லங்கும் போது கூட இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு நான் இல்லையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவான். அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்ல, எல்லாம் சரி பண்ணியாச்சு. எங்க அப்பா எங்கன்னு கேப்பா. அவர் வந்து இப்போ இஷோ கிட்ட பேசிட்டு இருக்காராமா. அதே டைம் மேல பயங்கரமா காக்கா பறந்துகிட்டு இருக்கும். யாருன்னு தெரியுதா? காக்கா தானே, யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இங்க உள்ளுக்குள்ள நம்ம பையன் மறைஞ்சு ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருப்பான். மாட்டாத வரைக்கும் நல்ல விஷயம் தான், மாட்டிட்டானாதான் டண்டனக்கா. இவ்வளவு பெரிய கேஸ்ல செக்யூரிட்டிக்கு கேமரா கூட இல்ல, என்னத்த கவனிக்கிறானுங்களோ. அப்ப அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டுங்க பேசிட்டு போறானுங்க. நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ், ஒரு எலி கூட நம்மள தாண்டி உள்ள போகாது, போச்சுன்னா சூசைட் பண்ணிக்கோம்ல அப்படின்ட்டு வீரவசனம் பேசிட்டு அவனுங்க பாட்டுக்கு போறானுங்க. அவனுக்கு பக்கத்துல தான் நம்ம சாபா அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கான். பேசின பேச்சுக்கு நேரத்துக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரும் 3 நேரம் தூக்குல தூங்கி இருக்கணும். அப்ப 2 பேரும் பாத்துருவானுங்க. ஆனாலும் 2 பேருக்கு கண்ணிலேயே மண்ணை தூக்கிட்டு எஸ்கேப். வேற எங்கேயும் இருக்க மாட்டான், மேல செவுத்த பிடிச்சு நின்றுட்டு இருப்பான். போவானுங்கன்னு பார்த்தா பண்ணி பழுக போற மாதிரி இல்ல. இப்ப அவனுங்களை 2 துவத்தை வச்சுட்டு அடுத்தது நம்ம பையன் லேண்ட் ஆஃப் காடுக்கு கிளம்பிட்டான். அட ஜன்னல் வழியா குதிச்சு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு அந்த கேஸ்ல உடச்சுக்கிட்டு வெளியில போவான். கரசு பார்த்துட்டு பிளான பூரா சொதப்பி விட்டுருவ போல, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருப்பான். என்ன ஆனாலும் இதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டையே நடக்க போகுது, அதனால ஒன்னும் பஞ்சாயத்து இல்லாம. அப்படியே கட் பண்ணா கோனின்னு ஒரு கிளவியை காட்டுறாங்க. இவங்க தான் சோர்பத் கிங்டமோட குயினாமா. அந்த பாட்டி என்ன பண்ணிருச்சு, அவங்களுக்குன்னு கொடுத்திருக்க கேட் வழியா போகாம லேண்ட் ஆஃப் காட்ஸ் இருக்குல்ல, அந்த சைடு வந்துட்டாங்க. இங்க வந்து செலஸ்டியல் டிராகன்ஸ் மட்டும் தான் போவாங்க, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, இது ரொம்ப ஆபத்து, நீங்க நேரா பிளாசாக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவானுங்க. அப்ப அந்த செயின்ட் சார்லஸ காட்டுறாங்க. அவன் கதறிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பச்சை மண்டைய மண்டையிலே ஒன்ன வச்சான்ல, அது மூஞ்சி வீங்கி பயங்கரமா வலிக்குது. ஆனா என்ன ஆனாலும் சரி அவன் ஷிரகோஷியை விட மாட்டேன்னு தான் சொல்லுவான். சரி உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு போலான்னு கூட்டு போவாங்க. பார்த்தா ஆல்ரெடி நம்ம சாபா உள்ள வந்துட்டான். பாத்தீங்கன்னா சார்லஸ ஒரு பெரிய உருவம் தூக்கிட்டு வரும். அதே நேரம் ஆப்போசிட் சைடுல ரோஸ்வால்ட்னு ஒருத்தர் இருக்கானே, அந்த செலஸ்டியல் டிராகனையும் பெரிய சைஸ்ல ஒருத்தன் தூக்கிட்டு வருவான். இந்த மூதேவி தான் அந்த சார்லஸோட அப்பன். இந்த மாதிரி சம்பவம் கேள்விப்பட்டு தான் அவனை பாக்குறதுக்காண்டி வந்தான். ஆனா அதுக்குள்ள அவனை
அவனே வந்து சேர்ந்துட்டான். இப்படி அப்பாவும் மகனும் பேசிட்டு இருக்க அந்த டைமுங்கும் போது செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள நோட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த டைமுங்கும் போது அந்த கிளவி நைஸா உள்ள பூந்துருவா. யாரும் நோட் பண்ணல. யாரோ வந்தாங்கன்னு தெரிஞ்சது, ஆனா யாரு வந்தான்னு தெரியல. எங்க சார்லோஸ் நான் அந்த பச்சை மட்டையை விட மாட்டேன் அப்படி இப்படின்னு வண்டையா திட்டுவானா. அவங்க அப்பா ரோஸ்வார்டுக்கு அந்த ஜோஸ் கார்டை நினைக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா தான் தோணுது. ஏன்னா அவன் என்னதான் செலஸ்டியல் டிராகனாவே இருந்தாலும் கடந்த 30 வருஷத்துல யாரையும் இது வரைக்கும் அடிமையா வச்சுக்கிட்டதே இல்ல. டான் கிஹோட்டி ஃபேமிலினாலே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காங்கம்மா அப்படின்னா அவன் டோஃப்ளமிங்கோட ஃபேமிலி. அப்பதான் ரோஸ்வால்ட் பல்கா ஒருத்த மேல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல அவனை காட்டுவாங்க. அவன் தான் உண்மையான பார்த்தலோமியோக்குமா. இப்ப இருக்கிற கரண்ட் வார்லார்டு அவன் தான். அவனோட நிலைமைய பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி சோர்பத் கிங்டமோட உண்மையான கிங்கே இவன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம ரெவல்யூஷனரி ஆர்மில டாப் ஆபீசரா இருந்தான். அவனை போய் இப்படி வேலைக்காரனா மாத்திட்டானுங்க படுபாவி பயிலுக. இவனுங்கெல்லாம் உருப்புடுவானுங்களா மாடு முடி தான் சாவானுங்க. இவன் பேரை கேட்டாலே எனிமீஸ் எல்லாம் அப்படியே நடுநடுங்கி போயிருவாங்க. நான் அவனோட லைஃப் இப்படி மாறி போச்சு. உடனே அவனோட பிளாஷ்பேக் அப்படியே காட்டுவாங்க. இவனுக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் கொடுத்த மிஷன் ஸ்டார் ஹேட்டை போட்டு தள்ளணும். அதுக்குதான் ஒரு நாள் சடனா த்ரில்லர் பார்க்குக்கு வந்தான். வந்தவன் எல்லாத்தையும் எப்படி பொழந்து கட்டினான்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் சபாடி ஆர்கிபெலகோல மாட்டிட்டாங்க. ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளிட்டே இருக்கான். கண்ணு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாகிறத பார்த்துட்டு லூஃபி அப்படியே ஆடி போயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரிஞ்சது. அவன் யாரையுமே கொல்லல. அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்த ட்ரை பண்ணியிருக்கான். அப்படித்தானே ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு ஐலாண்டுக்கு மாத்தி விட்டான். அங்க போயிட்டு 2 வருஷம் நல்லா ட்ரெயின் ஆயிட்டு ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. குமா தான் இவங்களை காப்பாத்தினான்னு நம்ம ஆளுகளுக்குமே நல்லா தெரியும். இவ்வளவுதான் நம்ம குமாவோட கதை எல்லாத்தையுமே பார்த்தோம். ஆனா ரெவல்யூஷனரி ஆர்மில குமா நிறைய பேருக்கு ஃப்ரெண்டு. மெயினா நம்ம சாபோவுக்கு அவனை போய் இப்படி அடிமையா வச்சிருக்கா இல்லைன்னு பார்த்த உடனே அவன் செம்ம கடுப்பாவான். அங்க சார்லோஸுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா குமா எவ்வளவு சூப்பரான ஆளுன்னு அவனுக்கும் நல்லா தெரியும். அந்த வார்லாட உங்களுக்கு அடிமையா கொண்டு வட்டீங்களா சூப்பர் அப்படின்னா இவனை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம அடிக்கலாம். ஒரே என்டர்டைன்மெண்ட் தான் சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு பிளான் வேற பண்ணிட்டு இருக்கான். அதை சொன்னா கூட பரவாயில்லையா. அந்த ரோஸ்வார்டு ஆமாடா கண்ணா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவன் மூஞ்சில சுத்தியில வச்சு கண்ணா பின்னா நடிப்பான். இதை பார்க்கும்போது சாபோக்கு உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு வரும். என்னதான் அடிச்சாலும் இவன் கத்த மாட்டான். ஏன்னா இவன் டாப் கிளாஸ் சூப்பர்ல. அந்த சார்லோஸ் டேடி எனக்கும் இந்த மாதிரி ஒண்ணு வேணும் வாங்கி கொடுங்க ப்ளீஸ் இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படின்ட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவானா. ஒப்பம் அவனுங்களா இன்னைக்கு உங்களுக்கு சமாதி கட்டிடுறான்டான்னு ஃபுல் வெறியில சேபோ அவனை கொல்றதுக்காண்டி பாஞ்சு போவான். அந்த டைம்ல தான் கராசு வந்து இடையில பிளாக் பண்ணி நம்ம சேபோவை லாக் பண்ணி மார்லைய பிடிச்சா அப்படியே தரைக்குள்ள கொண்டு போயிருவான். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா இவங்களோட மொத்த பிளானுமே ஊத்திக்கும். அதே நேரம் அந்த கிளவி ஊத்தி உள்ள வந்தால அவளுமே நம்ம குமாவை பார்த்துட்டு இவ்வளவு சீக்கிரம் உங்களை நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சடனா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவா. பார்த்தா அது வேற யாரும் இல்ல அந்த ஜுவல்லரி போனின்னு ஒருத்தி இருக்காளே அந்த பைரட்டு. இவளுமே அந்த ஒஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவ தான். ஒரு வழியா சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டா. ஆனா வந்தவ குமாவை பார்த்துட்டு இப்படி பண்ணதுக்கு நான் உங்களை சும்மா விடவே மாட்டேன்டான்னு கொல்ல வெறியில பல்ல கடிச்சுட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம ஃபீல் பண்ணி அழுவா. இவங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அதை போக போக பார்ப்போம். அப்படியே கட் பண்ணா இங்க சேபோவை அண்டர் கிரவுண்ட்ல வச்சு அமுக்குனானுங்கல்ல புடிச்சு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுவானுங்க. அவசரப்படாத அறிவு கட்டவனே நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிட போதுன்னு எப்படி அவங்களுக்கு கோவம் வராம இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்ட் அங்க நாய் மாதிரி நடத்திட்டு இருக்கானுங்க. எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும். குமா எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன். இதை என்னால மன்னிக்க முடியாதுன்னு கத்துவான். இவங்களுக்குமே அப்படித்தான் ஃபீல் ஆகுது. ஆனா அதுக்காண்டி குமாவை இவங்க என்ன இப்படியே விட்டுட்டு போறாங்க. அடுத்து செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு ஆப்பு வச்சு அவங்க எல்லாத்தையும் காப்பாத்த தான் போறாங்க. ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல. இப்ப இவன் போய் அடிச்சு புடிச்சு அவனை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாலுமே திருப்பி அவன் ரெவல்யூஷனரி ஆர்மில வந்து சேர மாட்டான். அது நம்ம சாபோவுக்குமே நல்லா தெரியும். குமாவுமே ஒரு கண்ட்ரியோட கிங் தானே. அதை வச்சுதான் அவனுங்க மிரட்டிட்டு இருக்கானுங்க. இப்ப மட்டும் குமா அவனுக்கு சொன்னதை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணான்னா செலஸ்டியல் டிராகனோட CP0 நேவி ஹெட் குவார்டர்ஸ் ஆளுங்க அவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியும்ல. அதுவும் நம்ம மாட்டினா என்ன ஆகும்னு தெரியும்ல. உடனே சாபோ முடிவு பண்ணிட்டான். இதுக்கப்புறம் எல்லாம் என்னால புலம்பிட்டு இருக்க முடியாது. ஒன்னு ஜெயிக்கணும் இல்லன்னா சாகணும். லைஃப் ஆர் டெத் ஒரு கை பார்த்தலான்னு அவன் டீமோட வேற லெவல்ல ரெடி ஆவான். இதுக்கப்புறம் இவனுங்க என்னென்னலாம் கலவரம் பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.